புது பிளேயராக வந்தவர் இந்த தேர்தலோட கதாநாயகன் விஜய். அவரை சுற்றி தான் களம் சுழலுது. திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். முக்கியமாக சொல்லணும்னா 20% 25% வந்துட்டு அவங்க வாங்குவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிகிறது. ஆனால் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் திரு விஜய் அவர்கள்னு 40% பேர் சொல்லியிருக்காங்கன்னு முன்னிறுத்துறாங்க. எல்லா கருத்து கணிப்புகளையும் தூக்கி கொடுங்க குப்பை கிடங்குல போடுங்க. ஏன்னா கடலில் போடக்கூடாது, கடலில் மாசு அடைஞ்சிடும். ஏன்னா 42% மக்கள் விரும்பும் வேட்பாளர், 23% 25% வாக்கு சதவீதம். ஆனால் சீட் எவ்வளோனா 2 விசில் விஜய் அவர்கள் தான் வந்து 234 தொகுதியிலும் இருக்கிறாங்களோ. அவங்க ஆணோ பெண்ணோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ அவங்க கிட்ட யார் உங்கள் கேண்டிடேட்னா தெரியல. யாருக்கு ஓட்டு போடுவேன்? விசிலுக்கு ஓட்டு போடுவாங்க. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா களம் ரொம்ப 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 சிக்கலாக இருக்குது. யாராலையும் கணிக்க முடியல. அதுதான் உண்மை. இப்போ இது சைலண்ட் வேவ்ங்கிறது உண்மைன்னு எடுத்துக்கலாம். 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயிலேருந்து சில இடங்களில் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. 2 பேரும் கொடுக்குறாங்க, திமுக அண்ணா திமுக. தேர்தல் ஆணையம் யாரையும் பணம் கொடுக்கறத தடுக்கல. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கு. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்கள் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? எப்படி வேணால் நீங்கள் இப்போ பேச்சு முதலமைச்சரோட பேச்சிலேயோ உதயநிதியோட பேச்சிலேயோ சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. 21 கொடுக்க முடிஞ்ச ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்க முடிஞ்ச உதயநிதியால் ஏன் 26 கொடுக்க முடியல? அந்த 8000 கூப்பன் பிரச்சனைனால ஒரு பெண் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஆமாம், அது மாதிரி டோக்கன். அது அந்த டோக்கனு கேட்ட காரணத்துக்காக ஒரு தலித் பெண் இழிவுபடுத்தப்பட்டு கொல்லப்படுகிறாள். திருமாவளவன் அவர்கள் வந்து இது குறித்து குரல் கொடுக்கவே இல்லைங்கிறத எப்படி குரல் கொடுப்பாரு? அவர் திமுக ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க. இந்த 5 மில்லியன் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சார். இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு நாளில் வந்துட்டு பரப்புரை மொத்தமாக முடிய போகுது. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு நாட்களே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. சோஃபார் நிறைய விஷயங்களை கடந்து வந்தாச்சு. 23ஆம் தேதியோட இந்த பெரிய விஷயத்துக்கு வந்து ஒரு ஓய்வு கிடச்சிரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஓவராலாக வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ ஓவராலாக இந்த பரப்புரை நடந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி நடந்தது வரைக்கும் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க சார்? இது ஒன்றும் வரலாறு காணாத தேர்தல்லாம் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் தான். அதனால் இது ஒன்றும் வரலாறுல இல்லாத, இன்னும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தேர்தலே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய மாதிரியான தேர்தலே கிடையாது. இது கடந்த காலங்களில் எப்படி தேர்தல் வந்ததோ அந்த மாதிரி இப்பயும் வந்திருக்கு. வருங்காலங்களில் எப்படி தேர்தல் வரப்போதோ அப்படி தான் இப்பயும் வந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இதில் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா வந்து புது பிளேயராக வந்தவர் இந்த தேர்தலோட கதாநாயகன் விஜய். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவர் தான் இந்த தேர்தலோட கதாநாயகன். அவரை சுற்றி தான் களம் சுழலுது. அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆல்மோஸ்ட் நெல்லுன்னு சொல்லலாம். பட் அவரை சுற்றி தான் எலெக்ஷன் சுழலுது. திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். 2 3வது வந்து பணம் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் யூஷுவல் நேற்று சனிக்கிழமை நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாயிறு திங்கள் இப்போல்லாம் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயிலேருந்து சில இடங்களில் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. 2 பேரும் கொடுக்குறாங்க. திமுக அண்ணா திமுக 2 பேருமே வந்து பிரமாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் வந்து போட்டி போட்டுட்டு வாங்குகிறாங்க. கூப்பன் கொடுக்குறாங்க, பாத்திரங்கள் கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க. நிறையா தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வரக்கூடிய தகவல்கள் பணம் வெள்ளமாக ஓடுது. 2 தரப்பும் கொடுக்குறாங்கன்றதை தான் நமக்கு சுட்டி காட்டுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் யாரையும் பணம் கொடுக்கறத தடுக்கலை. கடந்த காலங்களில் வந்து ஒரு தரப்பு கொடுக்கறத ஊக்குவிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இன்னொரு தரப்புக்கு வந்து கிடுக்கி பிடி போடும். இப்போ அப்படி இல்லை. 2 பேர் யார் கொடுக்குறாங்களோ கொடுங்க. 2 பேர் கொடுக்குறதையும் தேர்தல் கமிஷன் வந்து கண்டுக்கவே இல்லை. 2 பேரும் போட்டி போட்டுட்டு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து பல இடங்களில் வந்து ஒரு மறைமுக ஒப்பந்தமே 2 பேர்கிட்டையும் இருக்குது. நான் கொடுக்குறத நீ தடுக்காத, நீ கொடுக்குறத நான் தடுக்க மாட்டேன். மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். மக்கள் 2 பேர்ட்டையும் வாங்குறாங்க. சில இடங்களில் வந்து தன்னுடைய வாக்கு வங்கி நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஒரு கட்சி கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு கட்சி தன்னுடைய வாக்கு வங்கி நடக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் கொடுக்குது. ஸோ இந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நாம் எதையாவது பார்க்கணுன்னு சொன்னால், கடந்த 48 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பண விநியோகத்தில் தேர்தல் ஆணையம் யாரையும் தடுக்கலை. ஃப்ரீ ஃபார் ஆல் விட்டுட லெவல் பிளேயிங் ஃபீல்டு. உண்மையிலேயே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கு. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்திய ஜனநாயகம் வளர்ச்சி பாதையில் போகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். மறுபடியும் சொல்கிறேன், கடந்த காலங்களில் ஒரு தரப்பு பணம் கொடுக்கறத எலெக்ஷன் கமிஷன் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்கள் அறிவு கூர்மையை பொறுத்தது, பார்க்கிறவர்களின் அறிவு கூர்மையை பொறுத்தது. பணம் வந்து பயங்கரமாக விளையாடுது. ஒரு தரப்பு, மறுபடியும் சொல்கிறேன், முந்தையெல்லாம் ஒரு தரப்பு பணம் கொடுக்கறத தடுத்த தேர்தல் ஆணையம் இந்த தடவை தடுக்கலை.
கொடுக்குறவங்க கொடுங்க, அவன் சாமர்த்தியம். நீ கொடுக்க முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ, நீ கொடுக்க முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ. அதே மாதிரி 2 பெரிய கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க. எதிர்த்தரப்பு கொடுக்கறத இவங்க தடுக்கிறது இல்லை. இது வந்து கடந்த 20 ஆண்டுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வழக்கமாக ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. இவங்க வீக்காக இருக்க இடத்துல அவன் கொடுக்குறான்னா வீக்காக இருக்கிறவன் ஆட்சேபனை தெரிவிப்பான். இன்னொரு இடத்துல எவன் நேர் எதிராக நடக்கும். இந்த மாதிரி எதுவுமே இப்போ இல்லை. 2 பேரும் கொடுக்குறத 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதோட முக்கியமாக கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கல. ஃப்ரீ ஃபார் ஆல், கொடுக்குறது கூத்துக்கடா, எவனால் முடிஞ்சது உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கடான்ட்டாங்க. அவன் சாமர்த்தியம். 500 ரூபாய் கொடுக்குறவன் 500 ரூபா பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும். 500 ரூபாய் கொடுக்குறோம், 500 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 8000 ரூபாய் கொடுக்குறோம், 8000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து இந்த தேர்தலின் நாயகன் வந்து திரு விஜய் அவர்கள் தான், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா கட்சி தான் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த தேர்தலில் வந்த கருத்து கணிப்புகள்லாம் நிறைய பார்க்க முடியும் சார். எல்லா முக்கியமான நிறுவனங்கள்லாம் கருத்து கணிப்புகள் வெளியிட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு 3வது இடம் அப்படிங்கிற மாதிரி தாவேகாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா 20% 25% வந்துட்டு அவங்க வாங்குவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் திரு விஜய் அவர்கள்னு 40% பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு முன்னிறுத்துறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதில் என்ன முரண்பாடு இருக்குன்னு? எல்லா கருத்து கணிப்புகளையும் தூக்கி கொடுங்க, குப்பை கிடங்கில் போடுங்க. ஏன்னா கடலில் போடக்கூடாது, கடலில் மாசு அடைஞ்சிடும். ஏற்கனவே நாம் மாசடைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடல்கள், சமுத்திரங்கள் மாசடைந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த கருத்து கணிப்புகளை கடலில் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்து. ஏன்னா கடல் வந்து மாசடைந்து விடும். அதனால் கொடுங்க குப்பை கிடங்கில் போட்டுருங்க, நாசமாக போட்டும். ஏன்னா இது வந்து ஒரு தேர்தல்களை பற்றிய கணிப்பு என்பது ஒரு விஞ்ஞானம், செஃபாலஜி. அது ஒரு காலத்தில் யோகியர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தது. பிரணாய் ராய் போன்றவர்கள் இருந்த, யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் இருந்த உத்தமர்களோட நேர்மையாளர்களுடைய இடமாக இருந்தது. இன்றைக்கு அது அயோக்கியர்களின் புகலிடமாக, கூடாரமாக மாறிவிட்டது. அதனால் யோகியர்கள் விலகிவிட்டார்கள் அதிலிருந்து. எப்போ ஒரு தொழிலில் யோகியர்கள் கோலோச்சிய காலம் மாறிப்போய் அயோக்கியர்களின் மொத்த புகலிடமாக, அயோக்கியர்களின் கூடாரமாக அது மாறுகிறதோ அப்பொழுது யோகியர்கள் அதிலிருந்து விலகி விடுவார்கள் என்பது உலக இயற்கை. அதுதான் இப்போ நடந்திருக்குது. இந்த எல்லா கருத்து கணிப்பையும் தூக்கி தயவு செஞ்சு குப்பையில் போடுங்க. குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாமல், மனசாட்சி இல்லாமல், மக்களுக்கு துரோகம் செய்கிறோம் என்ற கூச்சநாச்சம் இல்லாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கருத்து கணிப்பு, மக்கள் விரும்பும் முதல்வர் 42% 42%ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ அந்த கட்சிக்கு சீட்டு கிடைக்கும்னு என்ன சொல்கிறோம்? 25 அந்த ஆவரேஜ் தான் சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் சொல்கிறோம். பர்சன்டேஜ் தான் சார். அது எப்படி அப்புறம் மக்கள் விரும்பும் வேட்பாளர் விஜய் 42%, ஸ்டாலின் 28% என்னமோ இல்லையா, எடப்பாடி 22, 23. அப்போ சீட் யாருக்கு அதிகமாக வரணும்? அதுதான் அந்த ஒரு முரண்பாடு தான். எவ்வளவு அயோக்கியர்கள் என்பதற்கு இது உதாரணம். இந்த யோகிய சிகாமணியுடைய முகத்திரையை நீங்களே கிழித்து பார்க்கலாம். அது தானாக கிழிந்து தொங்குகிறது. நீ எதுக்கு கருத்து கணிப்பு நடத்துகிற? கடந்த காலங்களில் கருத்து கணிப்புலாம் இப்படி வந்தது கிடையாது. ஒரு சாம்பிள் சைஸ் என்ன, மார்ஜின் ஆஃப் எரர் என்ன, முன்னுக்கு பின் முரணா ஏன் நீ கொடுக்குற? 20% தாண்டிச்சுன்னா சீட் கன்வர்ஷன் வந்துடும். ஆனால் நீ எவ்வளோ சீட்டு கொடுக்குற? 2லேருந்து 4 சீட்டு கொடுக்குற. ஆமாம். ஏன்டா 42% மக்கள் விரும்பும் வேட்பாளர், 23லேருந்து 25% வாக்கு சதவீதம். ஆனால் சீட்டு எவ்வளோனா 2லேருந்து. யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு யாருக்கிட்டையோ காசை வாங்கிக்கிட்டு நீ வந்து கருத்து கணிப்புன்னு ஒன்று நடத்திட்ட. உனக்கு எவன் காசு கொடுத்தானோ அவன் விரும்பின கருத்து கணிப்பு வரல. அதனால் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கின காசு கூவி ஆகணும். ஆனால் உண்மை இடிக்குது. நீ எவ்வளோ டேட்டாவை மறைச்சினாலும் அது இடிக்குது பின்னால். அப்போ என்ன பண்ணுற? நீ எல்லாரையும் குழப்பறதுக்கு போடுற. 27 தொகுதி இழுபறின்ற. இது என்ன வசதி? நாளைக்கு முடிவு எப்படி போனாலும் நான் தான் அன்றைக்கே சொன்னேங்க. 120 தொகுதி திமுக, 90 தொகுதி அண்ணா திமுக, 27 தொகுதி இழுபறின்னு. 27 தொகுதியில் அண்ணா திமுக வந்து நான் தான் சொன்னேங்க 27ன்னு சொல்லிடலாம். 27 தொகுதியில் திமுக சாதமாக நான் தான் சொன்னேங்க திமுக வந்துடலாம். இது பேர் கருத்து கணிப்பா? இப்படிலாம் கருத்து கணிப்பு யாருமே எடுத்தது கிடையாது கடந்த காலங்களில். அதனால தான் சொன்னேன் எல்லா கருத்து கணிப்பையும் தூக்கி குப்பையில் போடுங்கன்னு. பெரிய பத்திரிகைன்னு சொல்லக்கூடியவங்க நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகளை தூக்கி முதல்ல கொடுங்க ஒரு குப்பை கிடங்களை போடுங்க. யாருக்கிட்டே அவனுங்க காசை வாங்கியிருக்கானுங்க, பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. அந்த காசு கொடுத்தவன் விரும்பின கருத்து கணிப்பு வரல. இவங்க ஓரளவு ப்ரொஃபஷனலாக எடுத்திருக்காங்க. டேட்டா எல்லாம் பார்த்தா தெரியல, எடுத்திருக்கானுங்க. ஆனால் இவனோட எஜமானர்கள் கொடுத்த காசுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எஜமானர்கள் விரும்பிய கருத்து கணிப்பு இதில் வரல. அந்த விரும்பிய கருத்து கணிப்பை மேட்சப் பண்ணுறதுக்கு டேட்டாவை முன்ன பின்னையும் ஓட்டுறானுங்க. அப்பயும் அது இடிக்குது. அப்போ என்ன பண்ணுறான் இவன்? நம்மளையும் குழப்பி அவனும் குழம்பி காசு கொடுத்தவனுக்கும் நான் நேர்மையாக இருக்கேன் பாருங்க. எந்த பக்கமும் எல்லா பக்கத்துலேயும் வந்து ஒருத்தன் வந்து எல்லாருக்கும் விசுவாசமானவன் இருக்கானா. 120 தொகுதியாம், 27 இழுபறியாம், இவனுக்கு 90. நாளைக்கு 27 வந்து 90க்கு சாதகமாக வந்து அந்த நான் அப்பயே சொன்னேன்ல. 120 சாதகமாக வந்து நான் தான் அப்பயே சொன்னேன்ல.
இது பேர் கருத்து கணிப்பா? ஆகவே இது ஒரு காலத்தில் யோகியர்கள் அறிவு நேர்மையாளர்கள் இருந்த பணி என்பது, அவர்கள் செய்த பணி என்பது, அவர்கள் இருந்த துறை என்பது இன்று முழுக்க முழுக்க அயோக்கியர்களின் கூடாரமாக, காசுக்காக விலை போனவர்களின் கூடாரமாக மாறிப்போன காரணத்தால் யோகியர்கள் இருந்து விலகிவிட்டார்கள். இவர்கள் நன்றாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, களம் ரொம்ப 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 சிக்கலாக இருக்குது. யாராலையும் கணிக்க முடியல. அதுதான் உண்மை. களம் வந்து ரொம்ப 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 கடுமையாக இருக்குது. அப்போ இது சைலண்ட் வேவ்ங்கிறது உண்மைன்னு எடுத்துக்கலாம். சைலண்ட் வேவ்லாம் நமக்கு தெரியாதுங்க. என்ன வேவ்னு எப்படிங்க சொல்லுவீங்க? களம் கணிக்க முடியலன்னா வேவ்னு எப்படிங்க சொல்லுவீங்க? அமைதி புரட்சின்னு சொல்கிறாங்களே ஒரு பக்கம். புரட்சியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன மாறிட போகுது? நாளைக்கு விஜய் ஆட்சி வந்து என்ன மாறிட போகுது? இல்லை அதிமுக வந்து என்ன மாறிட போகுது? இல்லை திமுக வந்து என்ன குடிமொழிகிட போகுது? இப்போ இருக்கதான் அப்படியே தொடர போகுது. புரட்சின்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சேங்க. புரட்சின்ற வார்த்தைக்கு என்ன அடிப்படையான அர்த்தம்? தலைகீழ புரட்டி போடுறது இருக்கு. யார் அப்போ ஆட்சிக்கு வந்தாலும் இதில் எதுவும் டேஷும் மாற போகிறது இல்லை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு குண்டுமணி அளவு கூட எதுவும் மாறப்போகிறது இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் விலைவாசி ஏறப்போகுது, லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடப்போகுது, மறுபடியும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க போகுது. எதுவுமே மாறப்போகிறது இல்லை. வேணால் சட்டம் ஒழுங்கு வேணால் சரிப்படுத்தலாம். மற்றபடி மக்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய பொருளாதார நிலைமைகளோ அல்லது அரசியல் சூழலோ எதுவுமே இவங்க யார் வந்தாலும் 3 பேருக்கு தான் வர வாய்ப்பு. வந்தாலும் மாறப்போகிறது கிடையாது. அப்சல்யூட்லி ஜீரோ சான்ஸ். இல்லை, நீங்கள் சொல்லும்போது ஆட்சிகள் மாறாது. அதனால இந்த புரட்சி சைலண்ட் வேவ்ன்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை. நானும் ஏமாந்து மற்றவனையும் ஏமாற்றி ரொம்பலாம் இதை எதிர்பார்க்காத. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறானா உனக்கு தேவை இருந்தால் வாங்கிக்கோ, இல்லை வாங்காத, அதோட விட்டுரு. ஸோ இருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதுக்கு போட்டு எதுக்கு எரியிற கோழியில் எந்த கோழி நல்ல கோழின்னு தோணுதோ அது தூக்கி தலையை சொரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். எந்த புள்ள நல்ல புள்ளன்னா அதை கூரை மேலே ஏறி கொல்லி வைக்குது பாரு, அந்த புள்ள தான் நான் அந்த நல்ல புள்ளன்னுவோம். அந்த கதை தான் இது. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த தேர்தலில் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த தேர்தலை பற்றின உங்களோட மேம்போக்கான பார்வை என்னென்னா, இது ஏதோ நான் வந்து விரக்தியிலையோ அல்லது வந்து கோபத்திலையோ அல்லது யாருமே ஏதோ இருக்க காழ்ப்புணர்ச்சியிலையோ பேசுகிறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த எஸ்பெஷலி இந்த கருத்து கணிப்புகள்னு கேட்டதால் நான் சொல்கிறேன், இது கிடையாது கருத்து கணிப்பு. இது கிடையாது. 80களிலும் 90களிலும் அது வந்து ரொம்ப அற்புதமாக இந்தியாவில் வந்து கோல் வச்சுது. அந்த டைரக்ஷனை காட்டும். அது சீட்ஸ் முன்ன பின்ன போகலாம். இப்போ திமுக ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அவங்க டைரக்ஷன் காமிக்குதுன்னா அது கண்டிப்பாக தக்க வச்சு. சாம்பிள்ஸ் ஆர் வெரி குட் சார். அதனால தான் நான் வந்து யோசித்தோம். நல்ல ஒரு சாம்பிள் காமிச்சிருக்குதாங்க, நல்ல ஒரு பர்சன். அதாவது வந்து என்னென்னா, எவ்வளோ பேர்கிட்ட வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க, எந்த தொகுதிகளெலாம் கேட்டிருக்கிறாங்க, ஆண் பெண் சதவீதம் என்ன, இளைஞர்கள்கிட்ட எவ்வளோ பேர் கேட்டிருக்கிறாங்க, இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து நம்பிக்கையான ரிசல்ட்டாக இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும்போது முரண்பாடுகள் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த கேள்வி கேட்டானுங்க. ஆண் பெண் சதவீதம் சரி, வயது சரி, எல்லாம் கரெக்டு. தொகுதிகள் கூட வந்து சரி, சாம்பிள் சைஸ் எடுக்கக்கூடிய தொகுதிகள் கூட அளவுகோல்களாக சில தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. ஃபைன். என்ன கேள்வியை நீ கேட்ட? மார்ஜின் ஆஃப் எரர் என்ன? 42% தான் வந்து விஜய் நல்ல முதல்வர்னா, ஸ்டாலின் 28%, எடப்பாடி 24%னா ரிசல்ட் எப்படி வந்து தாவேகாக்கு 20லேருந்து 25%னா சீட் எப்படி 2லேருந்து 4 வரும்? ஆட்சி மாற்றம் வேணும்னு 62% சொல்கிறாங்க. ஆனால் திமுக 130 சீட்டு ஜெயிக்கும், 120 சீட்டு ஜெயிக்கும்னா வாங்குகிற காசுக்கு நீ கூவுறன்னு தெரியல. அந்த விஞ்ஞானத்தின் அளவுகோல் படி பார்த்தால் 62% ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்கிறான்னா சீட்டில் வந்து அது கொஞ்சமாவது எதிரொலி, குறைஞ்சபட்சம் இழுபறின்னு நீ சொல்லணும். இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னா, சீட்டு ஆட்சி மாற்றம் வேணுங்கிற பர்சன்டேஜ் இங்கே அதிகமாக இருந்தாலும் களப்பணியில் வந்துட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதனால தான் வந்து சீட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறது. சொல்கிறேன் நீ சிறப்பாக இருக்குன்னு. 62 பேர் ஆட்சி மாற்றம் வேணும்னா 2/3 அர்த்தம். 2/3 ஆஃப் த பீப்புள், 3/2 பக்கம் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும்னு விரும்புகிறாங்கன்னா காலத்தில் என்ன சொன்னக்க இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வந்துடும் அல்லது இழுபறியாது வரும். ரெண்டு இல்லாமல் திமுக கூட்டணி 120 சீட்டு வருதுன்னு அங்கே தான் துட்டு வாங்கிட்டேன். அது மாதிரி தொடர்ந்து பல்வேறு தேர்தல் பரப்புரைகளை நம்மளால் கூர்ந்து நோக்க முடியுது. ஒரு விஷயம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து தீப்பொறியாக பரவும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த தடவை அவங்க வைக்கிற விமர்சனங்களாக இருக்கட்டும், அவங்க வைக்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், ஒரு சலனத்தையே ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி டேக் ஆஃப் ஆகல. கேம்பெயின் டேக் ஆஃப் ஆகல. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தாங்க, அது பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ பேச்சு முதலமைச்சரோட பேச்சிலையோ உதயநிதியோட பேச்சிலையோ சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேங்க, உதயநிதியோட ஸ்பீச்சில் இந்த 20 நாளாக உதயநிதியும் கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காருங்க. டெப்டி சீஃப் மினிஸ்டர், வருங்கால முதலமைச்சர். அவருடைய உரைகளில் கடந்த 20 நாட்களில் உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி சட்டுன்னு நான் உங்களை கேட்குறேன், உதயநிதியோட ஸ்பீச் எப்படிங்க இருக்குன்னு எதை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை,
ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால இந்த கேள்வி வைக்கிறேன். அதை தான் நான் கேட்குறேன். இதே 21ல் உதயநிதி ஸ்பீச் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அந்த செங்கலை செங்கலை தூக்கி தூக்கி காமிச்சது. இப்போ நான் உதயநிதியோட ஸ்பீச், உதயநிதியோட பெர்ஃபார்மன்ஸ் 24, 26க்கும் 21 கேட்கும்போது 26ன்னும் போது நான் தோண்டி நினைவுகளில் நோண்டி பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை. அதிகபட்சம் எடப்பாடியை பர்சனலாக காலங்காலமாக தனிமனித தாக்குதல் தனிமனித தாக்குதல், அவர் ஊர்ந்து போனார், காலை பார்த்தாரு, கையை பார்த்தாருன்றது. இதை தவிர உதயநிதி என்ன பேசினார்? ஒன்றும் இல்லை. ஆனால் இதே உதயநிதியோட ஸ்பீச் 21ல் எப்படிங்க இருந்ததுன்னா பிரமாதமான ஸ்பீச்சுங்க. செங்கல்ல தூக்கி காமிச்சினாருங்க. சிம்பிள் மெத்தடில் வந்து மக்கள் மனங்களை கவர்ந்தாருங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது, உங்களால் சொல்ல முடியுது. ஏன் அந்த பர்ஃபார்மன்ஸை உதயநிதியால் 26ல் கொடுக்க முடியல? ஐடியா இல்லை. யுவர் பெரஃப்ட் ஆஃப் ஐடியாஸ், இமேஜினேஷன் உங்களுக்கு இல்லை. 21ல் கொடுக்க முடிஞ்ச ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்க முடிஞ்ச உதயநிதியால் ஏன் 26ல் கொடுக்க முடியல? இப்போ நம்ம கடகடன்னு சொல்லலாம். 21ல் என்னென்ன சொன்னாங்க, செங்கல்கல் அது எய்ம்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நீட்டு வந்து ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொன்னதா இருக்கட்டும், போய் அடகு வைங்க உங்க நகையெல்லாம், நாங்கள் வந்தோடனே வந்துட்டு வட்டி கழித்து தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு வருது. இந்த தடவை வந்து தனிமனித தாக்குதல் தான், அவருன்னு இல்லை எல்லார்கிட்டையும் தனிமனித தாக்குதல் தான் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஆமாம். இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டாலினோட பர்ஃபார்மன்ஸில் என்ன இருக்குது? 21ல் இருந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் வந்து அந்த வைப் இருந்தது 21ல் ஸ்டாலின் பேசும்பொழுது, நடந்து வரும்போது? இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே. அப்போ இமேஜினேஷன் இல்லை உங்களுக்கு. அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களோட செல்வாக்கு குறையுன்றது உண்மை. ஆனால் அது இந்த அளவு குறையணுமா? உங்கள் ஸ்பீச்சில் ஒரு இமேஜினேஷன் இல்லை. தேர்தல் அறிக்கை கதாநாயகன்றது புளிச்சு போன வாதங்க. அது 2006ல் கலர் டிவி கொடுப்பேன்னு கலைஞர் சொன்னப்போ சிதம்பரம் சொன்ன வார்த்தை அது. அதை 20 வருஷம் பொறுத்து அப்படியே காப்பி அடிப்பீங்களா? கொஞ்சமாவது மாற்றி பேசணும் சார், கொஞ்சமாவது மாற்றி பேசணும். ஒரு இஷ்யூ 2 தேர்தலை என்றைக்குமே பாதிக்காது. தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்பது 2006, 26ல் கொண்டு வந்து 20 வருஷம் ஒரு தலைமுறை ஓடி போச்சு. இப்போ 8000 ரூபாய் கொடுக்குறது ஒரு சாதனையா? மக்களை கையாந்த வச்சுருக்கீங்க திராவிட மாடல் ஆட்சியில். அப்படி தான் அது பொருள் கொள்ளப்படும். அன்னைக்கு அது சாதனை. கலர் டிவி கொடுத்தது, கலைஞர் கொடுத்தது சாதனை. துல்லியமாக வர்ணிச்சார் ப. சிதம்பரம். அது தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். அப்படியே காப்பி அடித்து 20 வருஷம் கொடுத்து அது சொன்னால் எப்படி எடுப்படும்? ஸ்டாலினே அதை பேசலைங்க. 8000 ரூபாய் கூப்பனை ஸ்டாலின் அவர்களே வந்து பெரிய அளவில் தன்னுடைய பரப்புரைகளில் இந்த முறை பேசலை. அப்போ இது என்னது? இது உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு அட்ராக்டிவ் இம்ப்ரெசிவ் ஸ்பீச் சீஃப் மினிஸ்டர்கிட்டருந்தும் இல்லை, டெப்டி சீஃப் மினிஸ்டர்கிட்டருந்தும் இல்லை. அந்த 8000 ரூபா கூப்பன்னு சொன்னோடனே எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஏன்னா நாங்கள் கிரவுண்டுக்கு போய் நிறைய பேரை வந்துட்டு சந்திக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்படி தான் வந்துட்டு ஒரு தொகுதிக்கு போயிருந்தோம், லால்குடி தொகுதி. பக்கத்தில் தான் மணச்சநல்லூர் தொகுதி. அந்த 8000 ரூபா கூப்பன் பிரச்சனைனால ஒரு பெண் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஆமாம். அந்த தொகுதிக்கு போகிறப்ப எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கண்கூட நாங்கள் பார்த்ததுனால அது ரொம்பவே பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு பர்சனலாக. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு போய் அந்த பொண்ணு இறந்துட்டாங்களே அப்படின்னா, ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து பெருசாக கேரி ஆகலை. நாங்கள் போய் அதெல்லாம் பார்க்குறப்ப இது பெருசாக வந்து கேரி ஆகவே இல்லை எங்கேயுமே. அப்படின்னா அந்த தொகுதியில் வேட்பாளர் வந்துட்டு சொல்கிறாங்க, எல்லாம் நாங்கள் கேட்குறோம். 8000 ரூபா வந்துட்டு தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்குவாங்க அப்படிங்கிறது போய் அந்த 8000 ரூபா கூட எதுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி இப்போ கொடுக்கணும் அந்த வேட்பாளர்? அவங்க பாவம் அந்த டோக்கன் ஒரிஜினல் டோக்கன் நினைச்சிருக்காங்க. அது ஏன் கொடுக்கணுங்கிறது கேள்விதான். ஒரிஜினல் டோக்கனை கேட்காம டூப்ளிகேட் டோக்கன் மாதிரி டோக்கனை கேட்டதுக்கு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி தலித்துகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்கள இழிவுபடுத்தி கொண்டு இருக்காங்கன்னா அப்ப இது என்ன கவர்மெண்ட்? இது என்ன கட்சி? இந்த பாவத்தை திமுக எங்க போய் கழுவ போகுது? 8 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. திமுக தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா. இதுக்கு என்ன திமுக தலைமை இதுக்கு என்ன பதில் சொல்லுது? திருமாவளவன் அவர்கள் வந்து இது குறித்து குரல் கொடுக்கவே இல்லைங்கிறத அவர் எப்படி குரல் கொடுப்பாரு? அவர் திமுகவில் ஜோதியில் ஐக்கியமாயிட்டார்ல, எப்படி குரல் கொடுப்பாரு? சதா விஜய் நாளுக்கும் பொழுதும் மாற்றி மாற்றி திட்டுறது ஒன்றுல தான் அவருக்கு முழு கவனமும் இருக்குது. என்டிஏ போயிடக்கூடாது, பிஜேபியோட போயிடக்கூடாது, தம்பி விஜய்க்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, பிஜேபியோட போயிடக்கூடாதுன்னு அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறார்? பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்கிறார். நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம், தினம் ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு தான் திரும்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா அவர் வாக்கில் 80% விஜய்க்கு போயிடுச்சு. அந்த கடுப்பில் அந்த கோபத்தில் அவர் பேசுகிறார். 8 தொகுதியும் அவங்க நிலைமை கலவரம் 8 தொகுதியும் விசிகா கலவரம் 8 தொகுதியும் அவர் வாக்குகள் கணிசமான அளவு விஜய்க்கு போயிடுச்சு. அந்த கோபத்தில், அந்த பரிதவிப்பில், அந்த ஆதங்கத்தில் தான் திரும்ப இப்படி நாளுக்கு நாள் மாற்றி பேசிகிட்டு இருக்கார். ஒரு டோக்கன், அதுவும் டூப்ளிகேட் டோக்கன். ஒரிஜினல் டோக்கனுக்கு செத்து போனால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது.
அது மாதிரி டோக்கன் இது. அந்த டோக்கனை கேட்ட காரணத்துக்காக ஒரு தலித் பெண் இழிவுபடுத்தப்பட்டு கொல்லப்படுகிறாள். திருமாவளவன் மௌனம் காக்கிறார். பாசிச பாஜகவை தவிர வேறு எதுவும் அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த கட்டமாக தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நேற்று திரு விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குக்கு தன்னோட பிரச்சாரத்துக்காக போயிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. நீங்களும் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் நீங்கள் பேசுனதை நான் வந்துட்டு நோட் பண்ணேன். அதாவது வந்துட்டு சடங்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு சம்பிரதாயம்னு இருக்கும், எலெக்ஷனுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு பிரேக் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு நேர்காணலில் நீங்கள் பேசியிருக்கீங்க. பழைய அந்த கிளாசிக்கான விஷயங்கள் எதுவுமே அவர் பண்ணலை, பட் ஆனால் வேவ் அதிகமாக இருக்குது. இப்போ திருச்சி கிழக்குல இது போனப்போ நீங்கள் சொன்னதை நான் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தேன். வீடியோ வந்துட்டு அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃப்ளோ ஆகுது சோஷியல் மீடியா ஃபுல்லாக, அவர் பண்ணது போனது வந்ததெல்லாம். ஸோ அப்போ நான் வந்து மேட்ச் பண்ண முடிஞ்சதுனால நீங்கள் சொன்னது கரெக்டோ அப்படின்னு தோணுச்சு. எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வந்துட்டு ஒரு தேர்தலுக்கான சம்பிரதாயங்கள்லாம் பிரேக் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஒரு நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இல்லைங்க, சம்பிரதாயங்களை பிரேக் பண்ணுறத ஒன்றும் நான் வந்து சிலாகிச்செல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிலாகிச்சு சொல்லலை, அது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். கேண்டிடேட்டை எங்கேயும் எங்கேயும் அவர் அறிமுகப்படுத்த மாட்டேன்றாரு. இப்போ நேற்று திருச்சி கிழக்கில் தான் தொகுதிக்கு போனார், சுற்று வட்டாரத்தில் இருக்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லை. ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கவங்க மட்டும் அவரை பார்க்க வரல, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களையும் பார்க்க வராங்க. அவங்க யாரையுமே அவர் அறிமுகப்படுத்தலை, எந்த கேண்டிடேட்டையும் அவர் அறிமுகப்படுத்தலை. இப்போ இன்றைக்கி நாளைக்கு சில இடங்களுக்கு போகிறாரு, அங்கேயும் வந்து கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்தாமல் தான் இந்த தேர்தல் பிரச்சார காலம் முழுதும் அவர் இருந்திருக்காரு. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இஷ்யூ. இதில் பாராட்டுறதுக்கு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் இது ரொம்ப அவங்க தொண்டர்களுக்கும் அவங்க கேண்டிடேட்ஸுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூ. ஆகவே இது ஒன்றும் நம்ம சிலாகிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இல்லை, நீங்கள் சிலாகிச்சிங்கன்னு நான் சொல்ல வரல. அதாவது எப்படின்னா, சில விஷயங்களை என்னால் ஒன்றுபடுத்தி பார்க்க முடியுது. என்னன்னா, விசில் விஜய் அவர்கள் தான் வந்து 234 தொகுதியிலும் இருக்கிறாங்களோ, அதாவது என்னதான் நான் பார்க்குறது, கிரவுண்டில் பார்க்குறது, என்னோட கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, ஆனால் நான் விசிலுக்கு ஓட்டு போடுவேன்னு நம்மக்கிட்ட ஒரு மீடியாவை நம்ம போகிறப்ப நம்மக்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு முன்னெடுத்துறாரோ. அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லக்கூடியவங்களில் நான் ஏற்கனவே சொன்னதான், 10 பேரில் 7 பேர் குறைஞ்சபட்சம் கேண்டிடேட் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அது ஆணோ பெண்ணோ, நம்ம பேசக்கூடியவங்களில் அவங்க ஆணோ பெண்ணோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ அவங்கக்கிட்ட யார் உங்கள் கேண்டிடேட்னா தெரியல. யாருக்கு ஓட்டு போடுவேன், விசிலுக்கு ஓட்டு போடுவேன்றான். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதாலாம் சொன்னது, ஏன் ஸ்டாலின் கூட சொல்கிறார், இப்போ சொன்னார் அவரும், நாங்கள் நிற்கிறதா நினச்சிக்கோங்கன்றாரு. வந்து இது அடிப்படையான விஷயம். ஏன்னா வாக்காளனுக்கு எனக்கு விஜயை பிடிக்குதுன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறேன், விசிலு ஓகே, திமுக அண்ணா திமுக வேணாம், 2 பேரும் தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிட்டாங்க மாறி மாறி, புதுசாக ஒருத்தர் வராரு பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு நியாயமான உணர்வு. வரக்கூடிய காலகட்டங்களும் அதை எப்படி மாற்றிக்கிறாங்கிறத நம்ம இனிமேல் எங்கே மாற்றுறது, முடிஞ்சு போச்சு. இன்னும் இப்போ 24 மணி நேரம் தான் இருக்குது. இனிமேல் மாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்தடுத்து சொல்கிறேன், மேபி இந்த தவறுலேருந்து அடுத்தது கற்றுக்கிட்டாங்களா. 31 எலெக்ஷனில் வேணால் பார்க்கலாம். நீங்கள் இந்த எலெக்ஷன் இட்ஸ் கேம் இஸ் ஓவர். இதில் வந்து அடுத்த கட்டமாக பார்க்கறது என்னென்னா, இன்னும் நான் அந்த ரிசல்ட்லேயே தான் இருக்கேன். அப்போ 3வது பெரிய கட்சியாக வந்துட்டு இந்த ஒப்பீனியன் போல வச்சு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண முடியுமா? 3வது பெரிய கட்சியாக வந்து நிற்கும் தமிழகத்தில் தாவைக்கா அப்படிங்கிறத அப்படி தான் வரும்னு எனக்கு தோணுது. டு பி ஃப்ராங்க், விஜய் உடைக்கிற ஓட்டால் திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜ் டிஎம்கே. ஏன்னா ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஆன்டி இன்கம்பன்சி தான் கணிசமாக உடைக்கிறார். ஸோ டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ. எப்படியே தப்பி போயிடணும் டிஎம்கே. தே வில் ஐதர் ஆன் தர் ஓன் 118 ஆர் வித் தர் அலைன்ஸ் தே வில் மேனேஜ் இட். 120 அவங்க மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. எதிராக இருக்கிறது உடையுது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்டுக்கான ஃபைட்டுன்றது தான் என்னுடைய கணிப்பு. இதில் டெஃபினெட்லி வில் கம் ஆஸ் அ தேர்ட் ஃபோர்ஸ் தான் எனக்கு தோணுது. இதை தாண்டி வேறு ஏதாவது நடக்குதுன்னா அது பேர் அதிசயம். அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனவே மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். 4th அன்னைக்கு தான் இது நமக்கு தெரியும். பட் என்னோட ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா, வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் டெல் தட் 4 உடையிறதால ஓட்டு, சில இடங்களில் 7 உடையிறதால இட்ஸ் அட்வான்டேஜ் த ரூலிங் பார்ட்டி. இப்போ இது தேர்ட் பொசிஷன்லேயே அஸ்பேர் ஒப்பீனியன் போல் தேர்ட் பொசிஷன்லேயே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்துட்டு இவர் ஆபத்தாக இருக்கக்கூடும் மற்ற கட்சிகளுக்கு? தட் இஸ் அ ப்ராப்ளம். அதை தான் யூகிக்க முடியல. டிஎம்கே 118 இது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப குழப்பெல்லாம் பேச வேண்டிய, சுவட்டி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் உடைக்கிற ஓட்டால் திமுகவுக்கு ஆன் தர் ஓன் 118 விச் இஸ் தி மேஜிக் நம்பர், சிம்பிள் மெஜாரிட்டி. அது கிடைக்குமா கிடைக்காதா? இவர் நிற்கிறதால உடைக்கிறதால திமுகவுக்கு 90 கிடைக்குமா, இல்லை 100 கிடைக்குமா, இல்லை 118 வாங்கி தப்பி பொசிஷன் கரையேறிடுவாங்களா? இல்லை அவங்க அலையன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 120 தான் வரும், திமுக ஒரு 100லேருந்து 105, கூட்டணிலாம் சேர்ந்து ஒரு 15லேருந்து 20 வருமா, 70 வந்து நிற்குமா? இதுதான் பேசிக் கொஸ்டின். நம்பர் 1 கொஸ்டின், இவர் உடைக்கிற ஓட்டால் திமுகவுக்கு 118 வருமா வராதான்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் த ஒன் அண்ட் ஒன்லி கொஸ்டின் வி ஹவ் டு பி ஒரிட் அபவுட். அது எப்படியாவது வந்துடும், இவர் என்ன உடைச்சார்னாலும் வந்துடும். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாக்கு வங்கி
மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் எஸ்பெஷலி சிறிய சிறிய கட்சிகள் அவங்களோட கூட்டணி பலம் இதெல்லாம் வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் குறைஞ்சாலும் கூட கூட்டணிகள் கிட்டேருந்து பணபலம் ப்ளஸ் விமன் சென்ட்ரிக்காக சில ஸ்கீம்ஸ் பண்ணது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக இருக்க ஓட்டு 3ஆவும் சில இடங்கள் 6ஆவும் உடையிறதால 120 அந்த அலைன்ஸ் கிராஸ் பண்ணிடும். they will manage, DMK will manage somehow to retain powerன்னு எனக்கு தோணுது. This is what my reading. இதுக்கு எதிராக போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு. மேபி நம்பர் 2 டிவிகே எமர்ஜ் ஆகலாம், ப்ரொவைடட் வேறு சில விஷயங்கள் நடந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் இதுதான், ஏடிஎம்கே நம்பர் 2, டிவிகே நம்பர் 3.